ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரைப்பயணத்தில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியிலையும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மகா நடிகை சாவித்ரி அவர்களுடைய வெற்றி திரைப்படங்களின் வரிசையில் 1964 வெளியான திரைப்படம் தான் கை கொடுத்த தெய்வம் அப்படிங்கிற திரைப்படம். இயக்குனர் திலகம் KS கோபாலகிருஷ்ணன் அவர்களின் இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நடிகர் திலகம் சாவித்ரி, SS ராஜேந்திரன், KR விஜயா, நடிகவேல் MR ராதா, SV ரங்காராவ், V நாகையா, புஷ்பலதா, SV சஹஸ்ரநாமம், R பாலசுப்ரமணியம், புஷ்பவல்லி, கரிகோல் ராஜு, CID சகுந்தலா போன்ற பல அற்புதமான நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர்களான விஸ்வநாதன், ராமமூர்த்தி ஆகியோர். ஸ்ரீ பொன்னி புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தின் சார்பில் MS வேலப்பன் அவர்கள் தயாரிப்பில் உருவான இந்த கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்திற்கு கதை, திரைக்கதை மற்றும் வசனம் எழுதி இயக்கியிருந்தார் இயக்குனர் திலகம் KS கோபாலகிருஷ்ணன் அவர்கள். 1964 ஜூலை 18 வெளியான கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து இந்த படம் தெலுங்கு மொழியில் பரப்புராணி கதா அப்படிங்கிற பெயரில் 1967 ரீமேக் செய்யப்பட்டது. தெலுங்கில் V ராமச்சந்திர ராவ் அவர்களின் இயக்கத்தில் உருவானது. மலையாள மொழியிலும் 1970 பழுந்து பத்ரம் என்ற பெயரில் ரீமேக் செய்யப்பட்டது. மலையாள மொழியில் M கிருஷ்ணன் நாயர் அவர்கள் தான் இயக்கியிருந்தார். அதைத் தொடர்ந்து ஹிந்தி மொழியிலும் கூட பியார் கி கஹானி அப்படிங்கிற பெயரில் 1971 ரீமேக் செய்யப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஹிந்தி மொழியில் ரவிகாந்த் நாகையா அவர்கள் தான் இயக்கியிருந்தார். இதில் எந்த ரீமேக் திரைப்படத்திலையுமே சாவித்ரி அவர்கள் நடிக்கலை. தெலுங்கு மொழியிலும் கூட சாவித்ரி அவர்கள் நடிக்கலை அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். கை கொடுத்த தெய்வம் திரைப்படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அது மட்டும் இல்லாமல் சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான தேசிய விருதையும் பெற்றது இந்த திரைப்படம். கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்துடைய கதை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்கொலை செய்து கொள்ள போன ரவிக்கு அமிர்தசரஸில் ரகுவின் நட்பு கிடைப்பதோடு வேலையும் கிடைக்குது. அங்கு ஒரு வடநாட்டு பெண்ணை திருமணமும் செஞ்சுக்கிறான். இந்த நிலையில் ரகுவுக்கு அவன் தந்தை பெண் பார்த்து கடிதம் எழுதுறாரு. அவன் சென்னை சென்று அந்த பெண்ணை பார்க்கிறான். அவள் உலகமறியா பேதை பெண்ணாக இருக்கிறாள். அவள் மீது அயோக்கியன் ஒருவன் களங்கம் கற்பிக்க போக அது ஊர் முழுவதும் பரவி அவள் திருமணத்திற்கு அதுவே தடையாக நிற்குது. அந்த பெண் ரவியின் தங்கை என்னும் உண்மை கடைசியில் தெரிய வருது. தன் தங்கையின் மீது சுமத்தப்பட்ட களங்கத்தை உண்மை என்று நம்பிய ரவி யாரிடமும் சொல்லிக்கொள்ளாமல் வடநாட்டுக்கு செல்கிறான். அவளை மணந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு ரவியே தடுக்கிறான். இப்படி கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்துடைய கதை செல்ல பேதை பெண்ணான கோகிலா, விவரம் தெரிந்த தங்கை சகுந்தலா, தந்தை மகாதேவன், நண்பர்களான ரவி மற்றும் ரகு இவங்களை வச்சுக்கிட்டு இந்த படத்தை மிகவும் சுவாரஸ்யமாக நகர்த்தியிருப்பார் படத்தின் இயக்குனர். இறுதியில் இவர்கள் வாழ்வில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் படத்தின் மீதி சுவாரஸ்யமான திரைக்கதை. கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நடிப்பு சிகரமாக அமைஞ்சிருக்கும். பாசம், பரிவு, உருக்கம், சோகம், வீரம் என அத்தனை உணர்ச்சிகளையும் கொட்டுவதோடு அவர் நகைச்சுவையிலும் பாராட்டுகளை பெற்றிருப்பார். அவர் நடிப்பின் சிறப்பை படத்தின் ஒவ்வொரு காட்சியிலும் அற்புதமாக வெளிப்படுத்தியிருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். மங்கள மேளம் பொங்கி முழங்க அப்படிங்கிற ஃபென்டாஸ்டிக்கான பாடலும் இந்த கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்தில் இடம் பிடிச்சிருக்கு. இந்த பாடலை P சுசிலா அவர்கள் தான் அற்புதமாக பாடியிருக்காரு. இந்த பாடலில் வரும் KR விஜயா அவர்களின் இளமை துள்ளலான நடிப்பும் அற்புதமாகவே அமைஞ்சிருக்கும். மெல்லிசை மன்னர்கள் அவர்களுடைய இசையில் கவியரசரின் வரிகள் ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கும். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை சாவித்ரி அவர்கள் பல இடங்களில் புகழ்ந்து பேசியிருக்காங்க. அந்த வகையில் இந்த திரைப்படத்தில் ஒரு காட்சியில் இயக்குனர் என்ன எதிர்பார்க்குறாரோ அதை விட பல மடங்கு கொடுப்பார் சிவாஜி. அதே நேரம் அவர் நடிப்பில் சில கரெக்ஷன்களை இயக்குனர் சொன்னால் அதையும் ஏற்றுக்கொண்டு அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அப்படியும் நடித்து கொடுப்பாரு. அதுதான் சிவாஜி கணேசன். அவர் எந்த அளவுக்கு இயக்குனருக்கு மரியாதை கொடுப்பார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சம்பவத்தை சாவித்ரி அவர்களே பதிவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் கடிதத்தை பார்த்து ரியாக்ஷன் மட்டும் கொடுங்க, SSRின் குரலை உங்கள் முகத்தில் ஓவர்லாப் செய்து விடுகிறேன் அப்படின்னு கோபாலகிருஷ்ணன் சொல்ல, சிவாஜியோ அப்படி வேண்டாம், அந்த கடிதத்தை நானே படிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு கோபாலகிருஷ்ணன், இது ஏன் படம், நான் தான் டைரக்டர், நான் சொல்கிறத மட்டும் கேட்டு நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அவர் அப்படி சொன்னதற்காக சிவாஜி கொஞ்சம் கூட கோபப்படவில்லை. அவர் சொன்னபடியே நடித்துவிட்டு சிரித்து கொண்டே போய்விட்டார். அதற்கு காரணம் கோபாலகிருஷ்ணனுடன் அவருக்கு இருந்த அந்த நட்பு தான். அவர் மட்டுமல்ல, பல நடிகர்களும்
கோபாலகிருஷ்ணனுடன் நல்ல நட்பில் இருந்திருக்காங்க. அவரும் எல்லோருடனும் அன்பாக பழகியிருக்காரு அப்படிங்கிறத இங்கே குறிப்பிட்டிருக்காங்க சாவித்ரி அவர்கள். இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்தோம். இதெல்லாம் நல்லாவே கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.